ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா, ரொம்பவே காமனான ரொம்ப டேஸ்டியான முட்டைகோஸ் கூட்டு. இது ரொம்ப டேஸ்டியான ஒன் பாட் லஞ்ச் ரெசிபி. யார் வேணாலும் இதை ஈஸியாக செஞ்சிட முடியும். இது எப்படி ஒரே ஒரு குக்கரை யூஸ் பண்ணி சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற கூட்டு ரெசிபி 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 50 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கிற துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு இதுலேயே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கூட்டு கிடைக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அல்லது நீங்கள் குக் பண்ணுற குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பருப்பு நல்லா குழஞ்சிருக்கும். இப்போது இந்த பருப்புலேருந்து தண்ணியை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பருப்பை அப்படியே கடைஞ்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பருப்புலேருந்து வந்த வாட்டரை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது அதுலேயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டைகோஸையும் ஒரே ஒரு பெரிய சைஸ் பிரிஞ்சால், அதாவது கத்திரிக்காய், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேபேஜ் அண்ட் கத்திரிக்காய் கூட சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ அல்லது ஒரு பெரிய சைஸில் இருக்கிற ஹாஃப் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட போதும். அதிகமாக டொமேட்டோ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது குக்கரை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 1 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கேபேஜ் இதெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்த்திங்களா, நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் குழஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பருப்பும் வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் ஒரு தாளிப்பு நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இல்லை ஒரு வேளை உங்களுக்கு நெய் வேணான்னா எண்ணெயிலையும் தாளிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட்டுக்கூடியே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ண அந்த தாளிப்பு பொருளோட வாசனைலாம் நம்ம கூட்டில் இறங்கினா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் தாளிப்பு பொருளை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கூட்டு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நம்ம கூட்டு சூப்பராக நல்லா ஒன்று திரண்டு ரெடியாகி வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான். இந்த மாதிரி ஒரு காரசாரமான பாவக்காய் வறுவல் அல்லது பொட்டேட்டோ வறுவல் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷோடு வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.